மாமாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஃபோன் பண்ணி சொல்லிடவா? ஏங்க பாக்யா, ஊருக்கு போய் அதெல்லாம் சொல்லிக்கலாம் விடு. அப்படி இல்லங்க, சொல்லிடலாமே. அதாம்மா நானும் நினைச்சேன். இருங்க கால் பண்றேன். இனியா, பண்ணு. சொன்ன கேளு. சீத்தப்பா தலைவர் படத்துக்கு போறோம். 500 இருந்தா கொடுங்க. என்ன கேட்ட? 500 ரூபாய். யாரு? அதுக்கு ஏன் ஆட்டோ டயர்? ஏய், நீயா ஃபோன் பண்றா? டிவி ஆஃப் பண்ணு. சரிங்க. ஹலோ தாத்தா, இனியா, என்ன இங்க இருக்கிறப்ப தாத்தாவை கண்டுக்கிடவே மாட்டேன், இப்ப அங்க போன உடனே தான் ஃபோன் பண்ணணும்னு தோணுதா? ஏய் இனியா, இங்க கொடு. ம் ஹலோ மாமா, நான் பாக்யா பேசுறேன் மாமா. ஏமா பாக்கியா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. என்ன உன் குரல்ல ஒரு துள்ளல் தெரியுது? கோபி ஹோட்ட 10 நிமிஷம் தனியா வந்து பேசிட்டானா? கொழுப்ப பாத்தியாடா? மூச். மாமா, சொல்லுமா. நாங்க எங்க இருக்கோம்னு சொல்லுங்க. குன்னக்குடியில தானம்மா? கோயில்லையா? இல்ல மாமா, வேற ஒரு இடத்துல இருக்கோம். வேற ஒரு இடமா? எங்க? ரொம்ப பில்டப் பண்ணாம சொல்லுங்க அண்ணி. மாமா, நாங்க இங்க உங்க தங்கச்சி வீட்ல இருக்கோம். என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, நாங்க உங்க சித்தி பொண்ணு லக்ஷ்மி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீட்ல தான் இருக்கோம். அப்படியா? லட்சுமி வீட்லயாம்மா? அங்க எப்படிமா போனீங்க? நாங்க அவங்க மருமகளுங்களை எதேச்சியா பார்த்தோம். அவங்க கூட பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தா, இங்க பார்த்தா இது நம்ம சொந்தக்காரங்க வீடு. அம்மா ஒரு நிமிஷம் போன கூட. ஒரு நிமிஷம். இந்தர அம்மாட்ட கூட. இந்தாம்மா. அண்ணே. லட்சுமி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்க அண்ணே. என்ன ஞாபகம் இருக்கா? எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு தொடர்பும் இல்லாம இப்படியா விட்டுட்டு போறது? இல்லம்மா, அங்க நேர்ல வந்து பார்க்கலையே தவிர உன்னை பத்தி பேசிட்டு தாமா இருப்பேன். இப்ப கோபி குன்னக்குடிக்கு போறப்ப உன்னை பத்தி பேசணுமா? போச்சு போ. பாட்டி யாரு? உன் தாத்தாவோட சித்தப்பா குடும்பம் அங்க இருக்கு, அவங்க கிட்ட தான் பேசுறாரு. ஓ. ஏம்மா, உன்னை பார்த்து ஒரு 20 வருஷம் இருக்குமாம்மா? ஆமா அண்ணே, உங்க மகன் கல்யாணத்துல பார்த்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கவே இல்லையே. ஏம்மா, நீ நல்லா இருக்கில்ல? பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணே. 3 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பேத்தி இருக்கா. அடடே, சந்தோஷமா, சந்தோஷம். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. எங்கே இருக்கியன்னு ஒரு விவரமும் தெரியாம என்னத்த சொல்றது? நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா தானே இருக்கு. அம்மாட்ட போன வாங்கடா, குடும்ப நானும் பேசிக்கிறேன். மாமா. மருமவனே, யாரு? சத்தியமூர்த்தியா? பரவாயில்லையா மாமா, பேரெல்லாம் என்ன ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களே? நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கு ஐயா, நல்லா இருக்கு மாமா. மச்சானை நான் பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன்ல. என்ன ஒண்ணு, மச்சானத்தை அணி அடையாளம் தெரியாம போச்சு. எங்கப்பா, அவனுக்கு அந்த ஊரே மறந்து போச்சு. அந்த ஊருக்கு வர்றதுக்கும் இஷ்டம் இல்லைங்கிறான். அப்படியே நமக்கு நேர் மாறவன். இது ரொம்ப முக்கியம் இப்போ. ஏமாமா. ஹலோ, பக்கத்துல யாரு? அத்தையா? போனை கொடுங்க, அத்தைட்ட பேச. ஒரு நிமிஷம் ஐயா, கொடுக்குறேன். நான் பேசல. ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? கொழுப்ப பத்தியா? என்ன அத்தை, நல்லா இருக்கீங்களா? ஐ அம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? ஃபைன் த ஃபைன். அம்மா, அத்தைக்கு தமிழே தெரியலம்மா, இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க.
என் அருமை உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, கேளுங்க. ம். ஊர்ல எள்ளு புண்ணாக்கு வித்துக்கிட்டு மாட்டுக்கு கழனி தண்ணி வச்சு சாணி தட்டினதெல்லாம் கண்ணுக்குள்ளே நிக்குது. அதுக்குள்ள தமிழைய மறந்துட்டாளா? தங்கம் பல்பு பீச்சா போச்சா? அம்மா சும்மா இருக்கும்மா, அம்மா பேச பாரு. இந்தாங்க. ஹலோ மாமா, என்ன மாமா ஒரே சத்தமா இருக்கு? ஹலோ, சந்தோஷம் சந்தோஷம். சரிங்க மாமா, நேரம் கிடைச்சா நாங்களும் வந்து பார்க்குறோம். நேரம் கிடைச்சா நீங்களும் வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரேன். சரி வச்சிடுறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. வச்சிடுறேன். இந்தப்பா. ஏமூர்த்தி, அம்மா உனக்கு ராமூர்த்தி அண்ணனை ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்குமா? பார்க்கறதுக்கு நம்ம முறைய மாமா மாதிரி அப்படியே இருப்பாரு. ஆமா ஆமா. அத்தை, ஏற்கனவே ஒரு தம்பி அக்கா அக்கான்னு உருகுவாரு, இப்போ ஒரு அண்ணன் வேற கிடைச்சிட்டாரு, அப்புறம் என்ன? இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சுல, உடனே ஓடி வந்துருவாரு பாருங்க. ஆமாமா, அவருக்கு தெரிஞ்சிடுச்சுல, இப்பவே ஓடி வந்துருவாரு பாரு. சரியா தாத்தா? எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா அவங்கள பார்த்து? குரலை கேட்ட உடனே மனசே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. ரத்த சொந்தமாச்சே. வாடா 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 வாடா. தாத்தா, என்ன தாத்தா உற்சாகம் கரையை தாண்டி ஓடுதே? டேய், இப்பதான்டா உங்க அம்மா பாக்கியா ஃபோன் பண்ணா. அதுக்காகவா இந்த உற்சாகம்? டேய், முழுசா கேளுடா. டேய், குன்னக்குடியில எங்க சித்தப்பா ஒருத்தர் இருந்தாருன்னு உங்க எல்லார்கிட்டையும் சொன்னனே, ஞாபகம் இருக்கா? சொன்னீங்க. தாத்தா, அப்ப உங்க ஊர் அது இல்லையா? எங்க தாத்தா ஊரு குன்னக்குடிமா. எங்க அப்பாவுக்கு வேலை கிடைச்ச உடனே அவர் தெக்க போயிட்டாரு. நாங்களும் குடும்பத்தோட அவரு கூடவே போயிட்டோம். எங்க சித்தப்பா மட்டும் எங்க தாத்தா கூடவே இருந்தாரு. எங்க அப்பா இருந்த வரைக்கும் நாங்க அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம். எங்க அப்பா இறந்த உடனே நாங்க அந்த ஊருக்கு போறதே விட்டுட்டோம். டேய், அது ஒண்ணும் இல்லடா. தாத்தாவோட சித்தப்பா வீட்டுல தான் இப்ப நம்ம அம்மா இருக்காங்க. இது எப்படி தாத்தா? அதுதான்டா தெய்வத்தோட அனுகிரகம்னு சொல்றது. கடவுள் எப்ப எப்படி சேர்த்து வச்சிருக்கான் பாத்தியா? தாத்தா, உங்க சித்தப்பா இருக்காரா தாத்தா? அவர் இப்ப உயிரோட இல்லடா. அவருடைய மக லட்சுமி வீட்டுல தான் இப்ப கோபி, பாக்கியா, இனியா இருக்காங்க. ஓ. தாத்தா, நீங்க சொல்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்களே 25 இயர்ஸா பார்க்கலன்னு சொல்றீங்க, கான்டாக்டே இல்லன்னு சொல்றீங்க. ஆண்டி போய் பார்த்தது கிரேட்ல தாத்தா. ஆமாம்மா, அதெல்லாம் எங்க அம்மா போனாலே அப்படிதான், எல்லா விஷயமும் நல்லதாவே நடக்கும். ம். தாத்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்காரு. பாட்டி, உங்க முகத்துல சந்தோஷமே இல்லையே. டேய், அது எப்படிடா இருக்கும்? 25 வருஷமா பார்க்காம இருக்க காரணமே நம்ம பாட்டி தானே. ஆமா, நான் தான். எனக்கு அவங்கள பார்க்கவே பிடிக்காது. ஏன் பாட்டி, அவங்க நல்லவங்க இல்லையா? டேய், இல்லடா, அவங்க நம்மள மாதிரி எஜுகேட்டட் இல்லடா. எதோ வச்சுக்கலையா? அதான் படிச்சவங்க இல்லன்னு சொன்னேன். ஏய்,
அது எஜுகேட்டட் ரீ. அதான் நானும் சொன்னேன். விளங்கிரும். பாட்டி, இப்பதான் அந்த வீட்ல யாரோ ஒரு பாட்டி உங்களை சாணி தட்டினீங்கன்னு சொன்னாங்க. அதான் சொன்னேனே, அந்த வீட்ல என்ன யாருக்குமே பிடிக்காதுன்னு. அவங்க வீட்ல யாருமே படிக்கல, எல்லாம் மளிகை கடை குரூப். கஷ்டம் வேற. பிரச்சனை எதுக்குன்னு நான் அந்த வீட்டுக்கு போறதே இல்லப்பா. ஈஸ்வரி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? இல்ல இல்ல, இப்ப என் போன்ல பேசினால அவ வேற யாரும் இல்ல, என் தங்கச்சி லட்சுமி தான். அவ வீட்டுக்காரர் பேரு பாண்டியன். அவரும் மளிகை கடை தான் வச்சிருந்தாரு. லட்சுமிக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் பேரு முருகனோ என்னமோ. அவனும் ரைஸ் மில்லு மளிகை கடை ஏதோ தான் வச்சிருந்தான். அப்ப சின்ன வயசுல நாங்க எல்லாரும் ஒன்னா விளையாண்டுட்டு இருப்போம். இந்த லட்சுமி புருஷன் பாண்டியன் இறந்த உடனே அவங்க குடும்பமே வறுமையில வாடிருச்சியா. நம்ம குடும்பத்துல இருந்து யாருமே எந்த உதவியும் செய்யல. ஆமா, எதுக்கு செய்யணும்? வேற வேலை இல்ல. நம்ம பசங்க எல்லாம் படிக்கணும், நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் சென்னைக்கு வந்தாச்சு. அவங்க கூட எல்லாம் ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம இருக்கிறதா நல்லது. இப்ப பாக்கி அங்க போனதே எனக்கு பிடிக்கல. போகும்போதே வேண்டான்னு சொல்லி தானே அனுப்புனேன். இவ தேடி போய் பிடிச்சிருப்பா. சொந்தம் எல்லாம் வீட்டுக்கு வர்றது நல்லது தானே பாட்டி? டேய், அதெல்லாம் பெரிய குடும்பம்டா. இவ அங்க போனான்னா நாளைக்கு திரும்பி அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. லட்சுமிக்கு 4 பசங்க, அதுல 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். எத்தனை பேர் பாரு, யாரால தாங்க முடியும்? அவங்கெல்லாம் உங்க அப்பா மாதிரி படிச்சவங்க இல்லடா, எல்லாம் மளிகை கடை கும்பல். இருக்கட்டும் பாட்டி, அப்படிலாம் நீங்க தப்பா சொல்லக்கூடாது. ஆமா பாட்டி, ஆமா ஆமா. என்னோட அம்மாவோட அம்மாவும் காலேஜ் பிரின்சிபலா இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அப்பாவோட அம்மா அட்வொகேட்டா இருந்தாங்க. 2 பாட்டியுமே படிச்சவங்க. நீங்க ஸ்கூல் தான். நான் கம்பேர் பண்ணா உங்களுக்கு வருத்தமா இருக்கும்ல பாட்டி? ரொம்ப சரியா சொன்ன ஜெனி. உங்களை படிக்கலனாலும் எனக்கு அறிவு இருக்கு, ஸ்டைல் இருக்கு. ஒரு வெண்ணி கூட போட தெரியாத நீ என்ன குத்தம் சொல்றியா? ஹே ஜெனி, ஒழுங்கா ஓடிட. நீயும் வா போலாம். என்னங்க? ஓடிடலான்னு சொன்னா பாட்டி. வா செடியா போலாம், வா போலாம். எல்லாம் விளையாட்டுக்கார பிள்ளை. பாக்யா, கிளம்பலாமா? கிளம்பலாங்க. எங்க மச்சான் கிளம்பிட்டீங்க? இல்ல, லேட் ஆயிடுச்சு, ரூமுக்கு போகணும். இவ்ளோ பெரிய வீட வச்சுக்கிட்டு எதுக்குப்பா ரூமு? அதானே. இல்லத்த, எங்க திங்ஸ் எல்லாம் ரூம்ல இருக்கு, அதான் போனோம். மச்சான், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எல்லாரும் இங்கேயே தங்குங்க. என்ன பேக்கை தானே எடுத்துட்டு வரணும், போய் எடுத்துக்கலாம், விடுங்க. இல்ல, அது நல்லா இருக்காது, நாங்க ரூம்லயே தங்கிக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாரும் இங்கேயே தங்குங்க, அதுதானே எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். இவ்வளவு நெருங்கின சொந்தமா இருந்துட்டு நீங்க எதுக்காக போய் ஹோட்டல்ல எல்லாம் தங்கணும்? அப்படி சொல்லு தானேண்டா. அதானே. அண்ணி, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க. அது இனியா, நீ வர மாட்டேன்னு சொல்லு. மச்சான், நீ பேசாம தங்குங்க, நம்ம கண்ணனை விட்டு பேக்கில் எடுத்துக்க வர சொல்லுவோம். அப்படிலாம் திடீர்னு கிளம்ப முடியாது, ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணோம், அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால நாங்க ரூம்க்கே போயிடுறோம். என்ன மச்சான், நீ போய் ரூமை காலி பண்ணிட்டு வந்துருங்க. உங்களுக்கு உதவிக்கு ஆள் வேணும்னா கண்ணனை கூட அனுப்பிச்சு விடுறேன், அப்படி இல்லாட்டி நான் வரேன் கூட. மச்சான்,
பேசாம கிளம்புங்க. போய் ரூமை காலி விட்டு வந்து இங்கே தங்கிடலாம். இல்லைங்க ப்ளீஸ், இங்க தங்கினா சரியா வராது. இடம் வேற பத்தாது இல்லையா, உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏன் மச்சான், தங்குறதுக்கு இந்த வீடு வசதியாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல மாமா. வரேன்னா, அப்போ அண்ணன் மட்டும் போகட்டும், அண்ணியும் இனியாவும் இங்கே இருக்கட்டும். ஆமா டாடி, நாங்க இங்கே இருக்கோமே. சும்மா இருக்க மாட்டியா? அப்பாக்கு கோவம் வரப்போகுது. அண்ணி, நீங்க இங்கே தங்குங்க. ஹோட்டல்ல போய் என்ன பண்ண போறீங்க? சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். அண்ணன் வேணா போட்டும். நீங்க இங்கே தங்கிக்கோங்க. நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். ஆ, ஆமாமா, போவேணா. அப்படியே ஜாலியா பேசிட்டே இருக்கலாம். இங்கேயே தங்கிருங்க பேசாம. பாக்யா, உனக்கு ஓகேனா நீங்க தங்கிக்கோ. ஆ. ஆ, ஆ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நானும் அம்மாவும் இங்கே தங்கிக்கிறோம் டாடி. நீங்க வேணா ரூமுக்கு போங்க. அப்போ ஓகே. இவங்க 2 பேர் வேணா இங்க தங்கிக்கிட்டோம், நான் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிறேன். என்னங்க இருக்கவா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு தங்கிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. ம். ட்ரெஸ் மட்டும் கொடுத்து விட முடியுமா? மாத்திரத்துக்கு வர ட்ரெஸ் இல்ல. சரி பாக்யா, நான் காலையில கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நாளைக்கு தானே அன்னைக்கு கோயிலுக்கு போறோம். எந்த ஊர் கோயிலுக்கு தானே? நம்ம சிவன் கோயில்ல அம்மன் இருக்குல்ல, அந்த அம்மனுக்கு பால் கூட எடுக்கிறாங்க மாமா. ஓ அந்த வேண்டுதலுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அப்படியா? சரி சரி சரி, அதை நம்ம உடனே பண்ணிடலாமே. ம். அவங்களே டோக்கன் போட்டுக்கிட்டாங்க. டோக்கன்லாம் எதுக்குப்பா, நம்மளே சிறப்பாக பண்ணிடலாமே. என்ன தானே? நானும் அதே தான் சொன்னேன். அப்போ சரி, நான் காலையில வரும்போது ட்ரெஸ்லாம் கொண்டு வரேன். கோயில்ல இந்த பால் குடலாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்க ஊருக்கு கிளம்பிடுறோம். கிளம்புறதெல்லாம் அப்புறமா யோசிங்க. ஆமாப்பா, இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. கிளம்புறதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். மெதுவா போலாம். இப்ப என்ன அவசரம்? இல்ல, அத்தை மாமா அங்க இருக்காங்க, அவங்களுக்கும் கஷ்டம்தான். அதெல்லாம் பாத்துக்கலாம். முதல்ல கோயில் வேண்டுதல் முடியட்டும். சரி, அப்போ நான் கிளம்பவா? ஏங்க, உங்களை ராத்திரி தாங்க அனுப்புறோம்னு சொன்னேன். இப்போ எங்க மச்சான் உங்களை கிளம்ப சொன்னா? இருந்து சாப்பிட்டு அப்புறமா போங்க. ஐயோ, இப்போ சாப்பாடுலாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு பசி இல்லை. மத்தியானம் சாப்பிட்ட லஞ்சே ரொம்ப ஃபுல்லாக இருக்கு. இப்போ நைட்லாம் ஃபுட் ஒன்றும் வேண்டாம். என்ன மச்சி அது? வீட்டுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடாம எப்படி உங்களை அனுப்புறது? இல்லை, இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம், நாளைக்கு நான் வரேன் இல்லையா, அப்போ சாப்பிட்றேன். ஏங்க, சாப்பிடாம படுத்தா அப்புறம் லேட்டா பசிக்க போதுங்க. பாக்யா, அப்படி பசிச்சதுன்னா ரூம் சர்வீஸ் இருக்குல்ல, ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே மச்சான், சொன்னா கேளுங்க, சாப்பிட்டு கிளம்புங்க. வேண்டாம் ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. மாமா ம் விடுங்க, கட்டாயப்படுத்தாதீங்க. சரிதானே, அப்ப இதுக்கு நான் மேலே கிளம்புறேன். நான் என்னத்த சொல்றது? வரட்டுங்களா? ம். நாளைக்கு பார்க்கலாம். பாக்யா, ம். எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணு, ம். சரியா? ம். ம், வரேன். அத்தை, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னை விட அப்பா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நாங்கெல்லாம் சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்தவங்க. சட்டுன்னு கல்யாணம் ஆனதும் எல்லாரும் விலகிட்டோம். கோபி, நீ நேத்து தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப உன் பையனுக்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற. உன் பையன் கல்யாணத்துக்கு கூட எங்க எல்லாரையும் கூப்பிடணும்னு தோணலல்ல? சாரி அத்தை, இப்படி ஒரு சொந்தக்காரங்க இருக்கீங்கன்னு இப்பதான் எனக்கே தெரியுது. ஆமா, கிளம்புறப்ப கூட மாமா சொல்லி விட்டாங்க. அங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு மளிகை கடை வச்சிருக்காங்க, முடிஞ்சா போய் விசாரிங்கன்னு சொன்னாங்க. அப்படியாங்க? ஆமா தம்பி, மாமா திரும்பவும் சொன்னாங்க. நாங்களே விசாரிக்கணும் தான் நினைச்சோம். அண்ணன் இன்னும் எங்களை மறக்காம இருக்காரா? எனக்கு அண்ணனை பார்க்கணும் போல இருக்கு. அவர் ஒரு தடவை கூட்டிட்டு வா கோபி. அத்தை, கண்டிப்பா கூட்டு வரேன் அத்தை.
நீங்க உடம்ப பாத்துக்கங்க என்ன ம் வரட்டுமா? சரிப்பா. வரேங்க. வாங்க. வரேன் ஆ வரேன். தானே அனுப்பிச்சிட்டு வரேன். நான் ரொம்ப சந்தோஷமா. மச்சான் நீங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். அப்ப சரிங்க, நான் கிளம்புறேன். காலையில மறந்துடாம வந்துருங்க. காலையில மீட் சரி. பண்ணலாம். ஓகே வரேன். வரேங்க. மச்சான் ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் வாங்கடா. என் தம்பிய என்ன மச்சான் பாக்குறீங்க? இவங்க வேற யாரும் இல்ல, என் தம்பிய. ஓ இவன் ஜீவா, இவன் கதிர். வணக்கம். ஹலோ. வாங்க. இல்லை என்னடா அப்படி முடிக்கிறவங்க? இவர் யாருன்னு தெரியலையா? நம்ம அம்மா அடிக்கடி சொல்லுங்களடா, ராமூர்த்தி மாமாண்டு. ஆமா. அவர் பையன் கோபிநாத் இவரு தான். ஓ நம்மளுக்கு மாமா முறை வேணும்டா. அப்படியா? ஆனா ரொம்ப நாளா தொடர்பு இல்லைன்னு சொன்னாங்க. எப்படிண்ணே இங்க? அது ஒரு பெரிய கதைடா. இன்னைக்கு ரோட்ல ஏதாச்சும் மச்சானை பார்த்தேன். மச்சானுக்கு என்ன அடையாளமே தெரியலடா. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சு விட்டேன்ல. இவரை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தா வீட்டில் ஒரு அதிசயம் நடந்துக்கிருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். அது இந்த மாமாவோட ஒய்ஃபையும் பொண்ணையும், அதாவது அக்காவையும் அக்கா பொண்ணையும் ஏற்கனவே காலையில முல்லை எண்ணையும் குட்டி எண்ணையும் கோயில வச்சு பார்த்துருக்காங்க. மறுபடியும் சாயங்காலம் கடைக்கு போன முல்லைனையும் குட்டியையும் திரும்ப அக்காவையும் அக்கா பொண்ணையும் அங்க வச்சு பார்த்துருக்காங்க. என்னடா திரும்ப திரும்ப உங்களை பாக்குறோமே, ஃப்ரெண்ட் ஆயிருவோம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகி வீட்டுக்கு கூப்பிட அவங்களும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் உட்காந்து நம்மகிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நமக்கு தெரியாது இவங்க நம்ம சொந்தக்காரவங்கன்னு. திடீர்னு பார்த்தா பெரிய அண்ணன் இந்த மாமாவை கூப்பிட்டு வருது. அப்பதான் தெரிஞ்சது வீட்டில் ஏற்கனவே இருக்கவங்க இந்த மாமாவோட குடும்பம் தான்னு. நம்ம அக்காவும் அக்கா பொண்ணும் தான்னு. அதாவது 3 பேர் சென்னையிலேருந்து ஒன்றா தானே கிளம்பி வந்திருக்காங்க. நம்ம தனித்தனியாக அவங்கள மீட் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். தனித்தனியாக வீட்டுக்கு வந்தவங்க இங்கே வந்து ஒன்றாயிட்டாங்க. ஆம்பிடு தானே சவா. டேய் கொஞ்ச நேரம் தலை சுத்துது. கதிரு அண்ணே ஒன்றும் இல்லைடா. மச்சான் குடும்பமும் ஒரு வேண்டுதலுக்காக சென்னையிலேருந்து குணக்குடி வந்திருக்காங்க. மச்சானை நான் பார்த்து விட்டேன். ஓ பாக்கிய அக்காவையும் அவங்க மகளையும் நம்ம முல்லை மீனாவும் பார்த்து வீடு கூட்டு கொண்டுட்டாங்க. ஆச்சரியமா இருக்குண்ணே, எப்படி இதெல்லாம்? அதானே. அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி எல்லாரும் ஒன்று சேரணும்ன்றது சாமியோட கணக்கு போல. அந்த சாமி தான் எல்லாத்தையும் கோயிலுக்கு வர வச்சு எல்லாத்தையும் சொந்த பந்தமாக்கி ஒன்றாக்கிருச்சுவார். என்ன மச்சான், பல வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போன சொந்தமுடா நம்ம மச்சான். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மச்சானோட கல்யாணத்தில் பார்த்தேன்டா நான். அப்போ நான் என்ன ஒரு 10ஆவதோ 11ஆவதோ படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மச்சானை இப்போ தான்டா பார்க்குறேன். சரி, மச்சான் மட்டும் நிக்கிறாரு, அக்கா அக்கா பொண்ணுன்னு சொன்னீங்க, அவங்கள எங்க? டேய் அவங்க நம்ம வீட்டுக்குள்ள தான்டா இருக்காங்க. மச்சான் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் இன்னைக்கு நைட் நம்ம வீட்லேயே தங்குறாங்க. ஓ மச்சான் மட்டும் இங்கே தங்குறதுக்கு வசதி பத்தாதுன்ட்டு ஹோட்டல் ரூமில் தங்குறேன்னு கிளம்பிட்டாரு. ஆமா, நான் இங்கதான் பக்கத்துல ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். நம்ம வீடு இருக்கும்போது எதுக்குண்ணே ஹோட்டலு? இதை நானும் சொல்லி அம்மாவும் சொல்லி தவிச்சு போனோம்டா. அவர் தனியாக தங்கணும்னு ஆசைப்படுறாரு. விடு போயிட்டு வரட்டேன். இப்போ என்னடா காலையில் போய் கூட்டுக்கு வந்தா போச்சு. ஆம், அப்ப நான் கிளம்புறேங்க. ஓகே மச்சான் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னே நினைச்சேன்.
என்ன? நான் இன்னைக்கு உங்களை ரோட்டில் பார்த்தேன்ல, அப்போ நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் மட்டும் தனியாக தானே வந்திருக்கேன்னு சொன்னீங்க. குடும்பமெல்லாம் ஊரில் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ கடைசியில் பார்த்தா குடும்பத்தோடு வந்திருக்கீங்களே, அப்புறம் ஏன் மச்சான் தனியாக வந்தேன் என்கிட்ட போய் சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, குடும்பத்தோட நான் சேர்ந்து வந்திருக்கேன்னு சொன்னால் இப்படிலாம் வீட்டுக்கு வர சொல்லுவீங்க, தங்க சொல்லுவீங்க, சாப்பிட சொல்லுவீங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம் அதை நினச்சி தான் அப்படி ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டேன். இதில் என்ன மச்சான் சிரம வேண்டி கிடக்கு? சொந்த பந்தமெல்லாம் வீட்டில் வந்து தங்கிட்டு போகிறத நினச்சா சந்தோஷம் தானே படனு. நான் கூட ஏடா மச்சான் நம்மகிட்ட போய் சொல்கிறாரு நினச்சி சங்கடப்பட்டுக்கிறேன் மச்சான். உங்களுக்கு சிரமம் வேண்டான்னு நினச்சேன். அப்போ மீனாவும் முள்ளையும் அவங்கள பார்க்கலன்னா நீங்க எங்க கண்ணிலே காட்டாம கூட்டிட்டு போயிருப்பீங்க, அப்படித்தானே? அதானே. அதான் எல்லாரையும் மீட் பண்ணிட்டீங்கல்ல. சரி, அப்போ நான் கிளம்பட்டுங்களா? இல்லை, அங்கே போய் தனியால தங்கணும், அதான். அதனால என்ன, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, அது கொஞ்சம் அர்ஜென்ட்டு. அது விஷயமா தான் நான் ஊருக்கு வந்தேன். இங்க என்ன ஆபீஸ் வேலை? ஐயோ, இவ்வளோ டீட்டெயில் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஒன்றும் இல்லை, நான் ஒரு லோன் டிபார்ட்மெண்ட் டிவிஷனில் வேலை பார்க்குறேன், பேங்க் சம்மந்தமாக. பணத்தை வாங்கிட்டு லோன் கட்டாதவங்கள லோன் கட்ட வைக்கணும்ல, அந்த வேலை தான் நான் பார்க்குறேன். இந்த கடன் வாங்கினவங்கலாம் திருப்பி கொடுக்கலன்னா இந்த மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்களே, அந்த வேலையை பார்க்குறிய? இல்லை இல்லை, அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். டீசெண்டாக பேசி தான் லோனை திரும்ப கட்ட வைப்போம். ஓ, ஆக்சுவலி எங்கள் பிரான்ச்சு வேலை விஷயமா தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அது ராத்திரியில் என்ன வேலை? பகலில் தானே வேலை இருக்கும். இல்லை, லேப்டாப்பில் மெயிலெலாம் செக் பண்ண வேண்டியிருக்கு, அனுப்ப வேண்டியிருக்கு, கான்ஃபரன்சிங் கால்லாம் இருக்குது. அதான் நான் போகணும். கிளம்பட்டுங்களா? ஏன் மச்சான், இப்படி வேலையை முடிஞ்சு வச்சுட்டா ரூமில் நீங்கள் தனியாக தானே படுத்து கிடக்குண்ணே? ஆமாம், தூங்க வேண்டியது தான். நம்ம ஊருக்கு வந்துட்டு நீங்கள் ஏன் தனியாக தாங்கண்ணே? புரியல. நீ ரூமில் தனியாகலாம் தூங்க வேணாம், நீங்கள் தம்பி கண்ணனை கூட கூட்டு போங்க. நோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் கண்ணுக்கு சிரமம்? அவன் இங்கேயே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். ஐ கேன் ஹேண்டில். நான் கிளம்புறேன். மச்சான் சும்மா இருங்க மச்சான், உங்களுக்கு வேலை வேறு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு கடைக்கு போகணும், குடிக்க தண்ணி பாட்டில் வாங்கணும்டா கூட துணைக்கு ஒரு ஆள் வேணாமா? எல்லா விஷயத்துக்கும் நீங்களே ஓடி தருவீங்களா? விடுங்க, கண்ணே உங்க கூட வரட்டும் மச்சான். ஆமாம், டேய் தனியாக தானே இருக்கார், போட கூட. சரிண்ணே, போலாமே. இங்கே பாருடா, நீ கிளம்பு, நான் அன்னிக்கிட்ட சொல்லிக்கிறேன். இல்லைங்க, சாப்பிட்டியா? நான் எங்க சாப்பிட்டேன், பயங்கரமா பசிக்குதுண்ணே. டேய் மச்சான் இன்னும் சாப்பிடலடா, ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பெண்ணா நீயும் கூட போறீங்களா, அங்கே சாப்பிட்டுக்க. ஏண்ணே, வீட்டில் சாப்பிட வச்சு அனுப்பியிருக்கலாம்ல? எங்கடா சொல்லி தவிச்சு போனோம்டா, பசிக்க வேலை நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறேன்ட்டாரு. அதுவும் இல்லாமல் அவர் லேட்டாக தான் சாப்பிடு வரேன். இல்லையே கண்ணா, அங்கிட்டு இங்கிட்டு வெளியே சுத்த போயிடக்கூடாது. சரிண்ணே. மாமன் கூட இருந்து அவரை கவனிச்சுக்கிறேன்னு, அவர் என்னென்ன கேட்குறாரு எல்லாம் வாங்கி கொடு. இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் அவருக்கு எதுவும் தெரியாது இல்லடா, புரியுதா இல்லையா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே. மச்சான் அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவேன் அவங்கள. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பழகி போச்சு. போய் சாப்பிட்டு தூங்க போகிறேன், காலையில் எழுந்திரிச்சு திரும்ப வந்து உங்களெல்லாம் மீட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன், கண்ணை இங்கே இருக்கட்டும், தேவையில்லை. இல்லை மாமா, அண்ணனுங்க சொல்கிறதான் சரி. உங்களை அப்படிலாம் சும்மா விட முடியாது, நீங்கள் பாவம், நான் உங்களை பார்த்துக்கிறேன். பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ வீட்டிலே இருடா. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை கவனிக்க வேணாமா? எங்கள் ஊருக்கு வந்திருக்கிய, தனியாக எப்படி இருப்பீங்க? அவன் இருக்கட்டும் கூட. டேய் சீக்கிரம் ஏறா, வெயிட் பண்ணுறாங்கல்ல. சரிண்ணே. மாமா ஒரு நிமிஷம் இருங்க, செருப்பு போட்டு வந்துடுறேன். போ. டேய் கண்ணா, கார் நீங்கள் ஓட்டுவீங்களா இல்லை நான் ஓட்டிட்டு டேய் டேய் ஜீவா, அதெல்லாம் கார் மச்சான் ரொம்ப நல்லா ஓட்டுறாரு, அவரே ஓட்டி போயிருவாரு. அப்புறம் வெயிட் பண்ணுறீங்க, வாங்க வாங்க ஏறுங்க. போங்க. டேய் பார்த்து உட்கார்றா, கதவை சரியாக பூட்டிக்க. ஒன்றுமே தெரியல மாமா, கண்ணாடி இறக்கி விட்றேன். டேய் கண்ணா, மாமாவுக்கு உதவியா இருக்கணும்டா. இல்லே கண்ணா, நம்ம மாமாடா, நல்லா பாத்துக்க. என்ன நான் பாத்துக்கிறேனே, நம்ம மாமா. சரி கிளம்புங்க மாமா.
சரி மச்சான், காலைல பார்ப்போம். ம் வரேன். கிளம்புங்க, நேரமாகுதுல்ல. பாய் பார்த்து வண்டி கிடக்கு அப்படி ஒடிச்சு எடுங்க. பாய்ண்ணே. வாங்க. பாய். டேய் மாமாவை சரியா பாத்துக்க. சரிண்ணே சரிண்ணே. பாய். சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க. இத சொல்லவே இல்ல, எனக்கும் இப்பதான் தெரிஞ்சது. அக்கா இங்கே வச்சிருவா. இங்கே படுத்துடலாமா இல்ல உங்களுக்கு நான் கட்டில் ஏற்பாடு பண்ணட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இங்க பாயிலேயே படுத்துக்கிறேன். இங்கதான் நல்லா காத்து வருதுல்ல. இப்ப மட்டும் மழை பெஞ்சா நல்லா இருக்கும்ல, அந்த மழையை பார்த்துட்டே தூங்கலாம். மழைய பாத்துக்கிட்டே வேணா உட்காந்துருக்கலாம், தூங்க முடியாது. சுத்தி தண்ணி தெரிச்சுக்கிட்டே இருக்கும். தண்ணி தெரிக்குமா? இங்கெல்லாம் தண்ணி வந்துருமா? மழை நல்லா வந்துச்சுன்னா இங்க எல்லாம் தண்ணி வந்துரும். ஓ சரி சரி. சரி இங்கே போட்டுடலாம் வா. இல்ல நீங்க உட்காருங்க, நான் பாத்து. இருக்கட்டும் பரவாயில்ல. ஏய் இனியா எந்திரடி, ஹெல்ப் பண்ணு. சரிமா. ஏன் அவளை கூப்பிடுறியா? பரவாயில்ல விடுங்க, அடியில இருக்க பண்ணட்டும் விடுங்க, அவ ஒரு வேலையும் செய்ய மாட்டா. நீங்க உட்காருங்க, நான் பண்றேன். இல்ல பரவாயில்ல. அம்மா எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஓ என்ன மாதிரி. நானும் சும்மா இருக்கவே மாட்டேன். இனியா டீ குடிக்கிறியா? ஆஹா இல்ல வேண்டாம்க்கா. சரி. அக்கா இவ நம்மள அக்கான கூப்பிட்டு இருக்காளே, இவ நமக்கு யாரு? இவங்க நமக்கு அண்ணினா, இவ அப்பா நமக்கு அண்ணன். இவ நமக்கு அண்ணன் பொண்ணு. அப்போ இவ நம்மள அத்தனை தான் கூப்பிடணும். அதானே பார்த்தேன், நீ எங்களை அத்தைன்னு தான் கூப்பிடணும். நீங்க எல்லாம் சின்னவங்களா இருக்கீங்க, உங்களெல்லாம் நான் எப்படி அத்தைன்னு கூப்பிடுறது? நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அதுக்கு இல்லம்மா, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீ அத்தனை தான் கூப்பிடணும். ஆஹா நான் அப்படிலாம் கூப்பிட மாட்டேன், நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். நீ எப்படியோ கூப்பிடு. பாப்பா தூங்கிருச்சா? அது என்னைக்கும் தூங்காது, 11 மணி வரைக்கும் முடிச்சிட்டு சிரிச்சுட்டே இருக்கும். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து தூங்கிடுச்சு. அச்சோ. நீங்க எல்லாரும் உள்ள போய் தூங்குறதுனா தூங்குங்க, எங்களுக்காக நீங்க இங்க படுக்க வேண்டாம். இப்படி பேசிட்டே எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கு. இங்கே எல்லாரும் ஒன்னாவே தூங்கிடலாமே. பாத்ரூம் போகணும்னா என்ன கூப்பிடுங்க. இருட்டுல உங்களுக்கு எங்க போகணும்னு தெரியாம போயிட போகுது. ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கா? பின்னாடி போகணும்ல அதுக்கு? ஆமா, நீ எப்போனாலும் என்ன கூப்பிடு, நான் எந்திரிச்சு வரேன். சரியா? இல்ல நான் நைட்டு தூங்குனா காலையில தான் எழுந்திருப்பேன். அலாரம்லாம் அடிச்சு நாம அடிச்சு அதுக்கப்புறம் தான் எந்திரிப்பா. நிஜமாவே உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடு ரொம்ப அழகா இருக்கு, பழசா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. உள்ள வந்ததுமே மனசுல ஒரு அமைதி வருது. அம்மா இப்படி எல்லாம் ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்ததே இல்லக்கா. அம்மா எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னைக்குதான் ஹாயா உட்கார்ந்துருக்காங்க. பாருங்களேன் எப்படி பேசுறான்னு. அங்க வீட்டுல நிறைய பேர் இல்ல, 8 பேர் இருக்காங்க. ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும்ல. உங்க அத்தை வேலை செய்வாங்களா? அத்தை தானே. எங்க பாட்டி எல்லாம் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்தே அம்மாவை வேலை வாங்குவாங்க. அதான் உங்க மருமக வந்துட்டால, அவ உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாள? ஏய் சும்மா இருடி, எதுக்கு சிரிக்கிற? எங்க அண்ணி சூப்பர் அண்ணி, ஒரு வேலையும் தெரியாது. நாங்கெல்லாம் ஒரு நாள் வெளியே உட்கார்ந்திருந்தோம், சப்பாத்தி பண்ண சொன்னா அண்ணி மைதா மாவுல பச பண்ணி வச்சிருக்காங்க. செம காமெடி ஆயிடுச்சு அன்னைக்கு.
எங்க அன்னைக்கு கேக் மட்டும் தான் நல்லா செய்ய தெரியும். நம்ம மீனா மாதிரி போல இருக்கு. மீனாவும் கேக் பண்ணுவாளா? மீனாக்கு கேக்லாம் பண்ண தெரியாது. ஐயோ, கேட்டா சண்டைக்கு வேற வந்துருவாங்களே. மீனாவுக்கு பெருசா வேலைலாம் செய்ய தெரியாது. அவ நம்மள மாதிரிலாம் இல்ல, வேற ஒரு வீட்ல வசதியா வாழ்ந்த பொண்ணு. ஜீவா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஓ, லவ் மேரேஜா? இவளுக்கு சொந்தத்திலேயே அமைஞ்சிருச்சு. இவ கதிரோட தாய்மாமனோட பொண்ணு. சொந்தத்திலேயே முடிச்சிட்டோம். சரி சரி, இனியா அப்பா கூட தூரத்து சொந்தம் தான். எங்க மாமாவும் எங்க அப்பாவும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் வேற. அதனால என் மாமா அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணையே அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. ஓ ஆமா, அதனாலதான் எங்க டாடி தாத்தா மேல கொலை கான்ல இருக்காரு. ஏய் சும்மா இருடி. அதான் சொன்னியலே சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஆமா, +2 எக்ஸாம் எழுதின மறுநாளே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன ஏது உனக்கு வேணுமா எதுவுமே கேட்கல. என்ன நான் படிச்சு கலெக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இல்லனா மட்டும் எங்க அம்மா இந்நேரம் கலெக்டர் ஆயிருப்பாங்க. பாத்தீங்களா இவ்ள எப்படி பேசுறான்னு? நீங்க உங்க வீட்ல ஒரே பொண்ணா? இல்ல, எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. ஓ, அப்புறம் எங்க வீட்ல அண்ணி, அண்ணன் பையன், அம்மா எல்லாரும் இருக்காங்க. அவங்க ஒரு பாசமலர் அண்ணன். அக்கா வயித்துல பாப்பா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சீர் கொண்டு வந்து ஊரே அமக்கலப்படுத்திட்டாங்க. எப்படியும் அக்காக்கு வளகாப்பு நடத்துவோம். கண்டிப்பா வரணும். கண்டிப்பா கூப்பிடுவோம். அண்ணன் என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாருங்களேன். கண்டிப்பா வரும். அம்மா நானும் வருவேன். உன்னையும் கூட்டிட்டு தாண்டி வருவேன். ஆமா, அண்ணனுக்கு என் மேல ரொம்ப பாசம். நீங்க சொன்ன மாதிரிதான் இங்கேயும் மாமாவும் அண்ணனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் நான் அண்ணனோட ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆமா, இவங்க அண்ணனை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆசையா இருக்கும். நமக்கும் இப்படி ஒரு அண்ணன் இருக்க மாட்டாங்களான்னு அவ்வளவு ஆசையா இருக்கும். உங்க அப்பா அம்மா பக்கத்துலதான் இருக்காங்களா? ஆமா ஆமா, சிராவயல் தான் எங்க சொந்த ஊரு. ஓ, இங்க கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. இங்க இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் இருக்கும். அடிக்கடி இங்க வந்துட்டு போவாங்க. நானும் போயிட்டு வருவேன். அப்ப எல்லா மருமகளுங்களும் உள்ளூர் தான் இல்ல? மா, நம்ம அண்ணியும் உள்ளூர் தானம்மா? ஆமா, ஜெனியும் உள்ளூர் தான். ஜெனியும் செழியனும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுலயும் அவ வேற மதம் வேற. வீட்ல என்ன சண்டை தெரியுமா? என்ன கலைபுரம் தெரியுமா? இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஒரு 4 மாசம் ஆகுது. கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி ஒரே கலவரம். அவ செத்து போயிடுவன்லாம் மிரட்ட ஆரம்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்புறம் ஒரு வழியா கல்யாணம் நடந்துருச்சு. ஓ, இவ்ளோ விஷயம் நடந்துருச்சா? ஆமா. ஆனா ஜெனி ரொம்ப நல்ல பொண்ணு. அடுத்த தடவை நான் இங்க வரும்போது கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வரேன். உங்களுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் இந்த வீட்டையும் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு எப்பவுமே ஆளுங்க சுத்தி இருந்துகிட்டே இருக்கணும். ஒரே பொண்ணா தனியா வளர்ந்தாளா, கலகலன்னு ஆளுங்க இருந்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அக்காவுக்கு வளகாப்பு நடக்கும்போது கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். அப்புறம் எழிலையும் கூட்டிட்டு வரேன். எழில் கிட்ட சொன்ன நான் உங்களெல்லாம் பார்த்தத. நான் இங்க சந்தோஷமா இருக்கிறதே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். என் 2வது பையனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவனா எனக்கு அவ்வளோ இஷ்டம் தெரியுமா? அப்போ என்னையும் செழியானனையும் பிடிக்காது, அப்படிதானே? ஏய், அப்படி இல்லடி.
ம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன தானோ, அந்த வீட்ல எனக்கு பெரிய சப்போர்ட்டே அவன்தான். நான் என்ன செஞ்சாலும் என் கூடவே இருக்கேன்னு சொல்லுவான். அவன் எனக்கு புள்ள மட்டும் இல்ல, அவனை சில நேரத்துல பாக்கும்போது செத்து போன என் அப்பா மாதிரி, செத்து போன என் தம்பி மாதிரி எல்லாம் தோணும். ஒரு நல்ல ஃப்ரெண்டு நம்ம கூட இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருப்பான். அவனும் இப்ப நம்ம கூட இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதோ கதிர் தம்பி மாதிரி, ஜீவா தம்பி மாதிரி தான் அவனும் இருப்பான். ஆமா, அண்ணன் படம் எடுக்க போகுது. சினிமா எடுக்கணும்னு இன்ஜினியரிங்க கட் அடிச்சு சுத்திட்டு இருக்கு. ஏய், அவன் கண்டிப்பா சினிமா எடுப்பான். நம்ம எல்லாரும் சேர்ந்து தியேட்டர்ல பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். இங்க உங்க குழந்தைங்களா உங்களை அண்ணி அண்ணின்னு சுத்தி வரத பாக்கும்போது எனக்கு எழில் ஞாபகம் தான் வந்துச்சு. அவனை இங்க கூட்டிட்டு வராம விட்டுட்டேன். நீங்க உங்க மகனை பத்தி சொல்லும் போது நான் என் குழந்தைங்கள தான் நினைச்சேன். 3 பேருக்கும் நானா பயங்கர உசுறு. நான் இங்க கல்யாணம் ஆகி வரும்போது எல்லாம் நண்டு சிண்டா இருந்துச்சுங்க. கண்ணெல்லாம் சின்ன பையன். ஜீவா தான் கொஞ்சம் பெருசா இருந்தான். அவனுக்கு 12 வயசு. அப்புறம் கதிருக்கு 10. அவனுக்கு ஒரு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவன் என்ன அண்ணியாவே பார்க்க மாட்டான். கூப்பிடுறதுதான் அண்ணி. ஆனா அம்மா மாதிரி என் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவான். நானும் மாமாவும் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அவங்க தங்க பிள்ளைங்க. பார்த்தாலே தெரியுது. அதான் சொன்னனே, இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தாலே அப்படி ஒரு சந்தோஷமும் நிறைவும் வருது. மனசார சொல்றேன், இந்த வீட்ல எப்பவுமே அது உங்களுக்கு இருக்கட்டும். இந்த இடம்தான். ஓகே, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. வெயிட் பண்றாங்க. அப்படியா? போலாம், இறங்கு.